அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கோபி செட்டிப்பாளையம் அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இபிஎஸ் உடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஆல் நீக்கப்பட்டார். செங்கோட்டையனுடன் இருந்த நகர செயலாளர் இபிஎஸ் உடன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லியில் இருக்கிறார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன? இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ஏதேனும் அதிமுக தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்த நிலையில் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டதாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விலக்கப்பட்டார். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடந்த 2 நாட்களாக குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் வருகை தந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கேசி கருப்பணன் நேரடியாக வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஈரோடு மாவட்ட கட்சியில் உள்ள நிலவரங்கள் குறித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் 100க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்த போது உடனிருந்த கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக நகர செயலாளர் கணேஷ் தலைமையிலான நிர்வாகிகளும் இன்றைய தினம் நேரடியாக வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசினார்கள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி ஆகிய பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்த போது என்ன எது தொடர்பாக பேட்டியளிக்கிறார் என்று தெரியாமலே அந்த பேட்டியில் பங்கேற்றதாகவும் பின்னர் தலைமைக்கு எதிராக பேசுகிறார் என்று தெரிந்த உடனே அங்கிருந்து வந்துவிட்டதாகவும் கோபிச்செட்டிப்பாளையம் நகர செயலாளர் கணேஷ் அவர்கள் தகவலாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்பதற்காக வந்ததாகவும் தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் தற்பொழுது அவரை சந்தித்து விட்டு எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் தற்பொழுது நகர செயலாளர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இது மட்டும் இல்லாமல் சேலம் நெடுஞ்சாலை நகர் முழுவதுமே தற்பொழுது அதிக அளவில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் குவிந்து காட்சியளிக்கிறார்கள்.